படி ஏறும்போது உங்க கால்லாம் உதற மாதிரி இருக்குங்களா? அதே மாதிரி அடுத்த அடி காலை மாத்தி மாத்தி வச்சு ஏற முடியலைங்களா? எதையாவது புடிச்சுக்கிட்டு தான் ஏற முடியுது. அதுவுமே ஒரே கால்லயே தான் நான் ஏறிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க ஈஸியா படி ஏறவும், இறங்கும் போதுமே தள்ளாடாம ஈஸியா இறங்கவும் என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். சோ படி ஏறுறதுல நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படியேறதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கணும். அதுல முதல் விஷயம் பேலன்ஸ். இப்போ நம்ம உடம்ப ஃபர்ஸ்ட் ஒரு கால மேல தூக்கி வைக்கிறதுக்குமே, அந்த கால் தூக்கி படியில வைக்கிற வரைக்கும் நீங்க உடம்ப பேலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரே கால்ல வெயிட்ட தூக்கி அடுத்த அடி இந்த கால எடுத்து வைக்கிறதுக்குமே, இந்த கால ஏர்ல இப்படி ரொட்டேட் பண்றதுக்குமே உங்களுக்கான அந்த பேலன்ஸ் இருக்கணும். அது மாதிரி இறங்கும் போதுமே ஒரு கால நின்னுட்டு இன்னொரு கால கீழே வைக்கிற அந்த கேப் இருக்கு இல்லைங்களா? சோ இப்ப கீழே வைக்கிற வரைக்குமே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியணும். சோ இந்த பேலன்ஸ் இஷ்யூ இருந்ததுன்னா நீங்க எதையும் பிடிக்காம ஈஸியா படி ஏறி இறங்க முடியாது. அடுத்தது ஸ்ட்ரென்த். சோ கால்கள்ல இருக்கக்கூடிய தசை, இடுப்புல இருக்கக்கூடிய தசையெல்லாம் பலமா இருந்தாதான் நீங்க ஏறும்போது நேரா ஏற முடியும். இல்லைன்னா இடுப்பு இப்படி சைடா கோணிக்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி கோணையா சாஞ்சி எதையாவது பிடிச்சி ஒரே காலையே நம்ம மாத்தி மாத்தி ஏறுவோம். சோ இதுக்கு காரணம் கால்கள்ல ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கிறது, அதாவது பலம் இல்லாம பலவீனமா இருக்கிறது. தேர்டு மிக முக்கியமான விஷயம், இது இறங்குறதுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். என்னன்னா இந்த கணுக்கால்ல வந்து ஆங்கிள் மொபிலிட்டி. இப்படி இறங்கும் போது இந்த கணுக்கால் இப்படி தூக்கி இப்படி இறங்குவோம். ஸோ இது வந்து ப்ராப்பரா மொபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க கீழே வைக்கிற வரைக்குமே கணுக்கால் மேல தூக்கி உங்க உடம்பை தள்ளாட வைக்காது. இது ஒழுங்கா இல்லை அப்படின்னா நீங்க பாதி போகும்போதே இது தூக்கிக்கும். ஸோ தூக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஸோ இந்த கணுக்காலோட மொபிலிட்டியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஏற முடியும், ஈஸியா இறங்க முடியும். சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதை எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்றதுதான் இப்ப விஷயம். ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸசைசஸ் என்னால முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பயிற்சிகளை நீங்க பார்த்து கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா படி ஏறுறது உங்களுக்கு எளிமையாக்க முடியும். அதே மாதிரி இதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும், மூட்டு வலி இருக்கு அப்படின்னா மூட்டு வலியையும் குறைச்சி உங்களோட வேலைகளை நீங்க சுதந்திரமா பண்றதுக்கும் எளிமையா கால்களை பலமாக்கி படியை ஏறுறதுக்கும் என்ன மாதிரியான பயிற்சிகள் தினந்தோறும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீ பெயின் ஃப்ரீடம் பிளான் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸை onelastmove.comல கொடுத்துருக்கேன். இந்த ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸோட ஒரு முக்கியத்துவம் என்னன்னா என்னென்ன பயிற்சிகள் தினமும் பண்ணணும் அப்படின்ற எக்ஸசைஸ் பிளான், அதே மாதிரி அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற எக்ஸசைஸ் டெமான்ஸ்ட்ரேஷன், இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் கோர்ஸா onelastmove.comல கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு 14 days ஃப்ரீ ட்ரையலும் இருக்கு. அதை பார்த்து அந்த 14 நாள் நீங்க பண்ணி பார்த்து உங்க உடம்புக்கு அது கரெக்டா ஏற்புடையதா இருந்தா நீங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கோங்க. இல்லைன்னா அதை விட்டுருங்க, அது உங்களுக்கானது கிடையாது. சரி, இப்போ வாங்க நம்ம எக்ஸசைசஸை ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், நம்ம 2 காலையும் இப்படி அகலமா வச்சுக்கணுங்க. அகலமா வச்சுட்டு இப்ப இடது கால் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வலது காலை எடுத்து பின்னாடி எடுத்துட்டு போய் டச் பண்ணணும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சைடு வியூல காட்டுறேன். காலை இப்படி அகலமா வச்சுக்கிட்டோம், வலது காலை எடுத்துட்டு வந்து இடது பக்கம் இப்படி வைக்கிறேன். ஸோ குதிக்கால் தூக்கி இருக்கணும், விரல்கள் மட்டும்தான் கீழே வைக்கணும். ஸோ விரல்கள் மட்டும் வச்சுட்டு திருப்ப அப்படியே எப்படி அகலமா நம்ம நீட்டி வச்சிருந்தோமோ அதே மாதிரி அகலமா அதே இடத்துக்கே கொண்டு போய் வச்சிடணும். அடுத்தது லெஃப்ட் காலை எடுத்துட்டு போயிட்டு இந்த காலுக்கு நேரா குதிக்கால் தூக்கிட்டு விரல் மட்டும் கீழே படுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி 1 1 2 2 நேரா பண்ணி காட்டுறேன். காலை அகலமா வச்சுக்கிறோம். 3 3 இந்த மாதிரி 10 டைம்ஸ் இனிஷியலி பண்ணுங்க. இது ஈஸியானதுக்கு அப்புறம் 10 முறை பண்ணிட்டு கேப் விட்டு திரும்ப 10 முறை பண்ணி 2 செட்டாவும் நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பண்ண எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா இந்த மாதிரி வெயிட்ஸுமே இப்படி ஷோல்டர் லெவல்ல வச்சுட்டுமே 2 காலையும் வைடா வச்சுட்டு பேக்ல நீங்க டச் பண்ணி வெயிட்ஸோட கூட இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கலாம். இது மாதிரியுமே நீங்க 10 டைம்ஸ், இதெல்லாம் வந்து லேட்டர். ஃபர்ஸ்ட் 10 முறை பண்ணி 2 செட் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அது ஈஸியானதுக்கு அப்புறம் 3 செட் வரைக்கும் பண்ணிட்டு கூட நீங்க அப்புறம் வெயிட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி லெக்கோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம். இது மாதிரி வெயிட் வச்சுட்டுமே நீங்க 10 முறை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் இதே மாதிரி தான். நேரா நின்னுக்கிறோம், ஒரு காலை பின்னாடி எவ்வளவு தூரம் நீங்க பின்னாடி வைக்க முடியுமோ வச்சுட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கால் பாருங்க, முட்டி வந்து நம்ம கணுக்காலுக்கு நேரா இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடங்கி இருக்க மாதிரி இப்படி வச்சு நின்றுட்டு இந்த காலை பின்னாடி குதிகால் கீழே படாம விரலை மட்டும் வச்சு நின்றுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியுதான்னு பார்த்துக்கோங்க. நிக்க முடியலன்னா சைட்ல செவரோ இல்லை சேரோ பக்கத்துல போட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்க பாருங்க, 1 நேரம் இந்த காலை மேல தூக்கணும், திருப்ப ஆரம்பிச்ச இடத்துல போயிட்டு வச்சிடணும் தூரமா பின்னாடி. இந்த மாதிரி 2 பிடிக்காமலே பண்ண முடியுதுன்னா பிடிக்காம 3 4 இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணீங்கன்னா உங்க பேலன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்,
இடுப்போட பலம் ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் இந்த சைடு பண்ணிட்டீங்கன்னா இந்த காலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த காலை அடுத்த காலை பின்னாடி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி 1 2 இந்த மாதிரி மேலே தூக்கணுங்க. முட்டியை எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுமோ தூக்கிட்டு திருப்ப பின்னாடி ஆரம்பிச்ச ஸ்டெப்கே போயிடணும். இது மாதிரி 10 முறை 2 சைடும் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இதுவுமே உங்களுக்கு இப்போ வெயிட் இல்லாமல் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் இந்த மாதிரி 2 டம்பிளை ஷோல்டர் லெவலில் பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிக்கணும். இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு காலை பேக்கில் இப்படி வச்சு அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரியே மேலே காலை தூக்கி தூக்கி இறக்கணும். நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கிட்டுமே காலை மாற்றி மாற்றி 10 முறை 2 காலுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்தது இது என்னோட ஃபேவரட் எக்ஸசைஸ் சேர் ஸ்குவாட். ஸோ சேர் ஸ்குவாட்ல 2 கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க, பேக்கை பின்னாடி தள்ளி உட்காருங்க, திரும்ப எழுந்துருங்க. இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சேர்ல உட்காந்து எழும்புறது கஷ்டமா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பில்லோ வச்சுமே நம்ம வந்து உட்காந்து எழும்புறதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஈஸியானதுக்கப்புறம் அப்புறம் பில்லோ இல்லாமல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ பில்லோ இல்லாமல் பண்ணி ஈஸியாகிடுச்சு அப்படின்னா கையில் வெயிட் வச்சுக்கிட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கிட்டுமே அதே ஷோல்டர் லெவலில் வச்சுட்டுமே சேர் ஸ்குவாட் நம்ம பண்ணலாம். உட்காரும் போது ஸ்லோவாக உட்காருங்க, எந்திரிக்கும் போது நார்மல் ஸ்பீடில் எந்திரிங்க. அது இந்த எக்ஸசைஸோட முக்கியம். ஸோ இந்த மாதிரி இதுவும் 10 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது இது வரைக்கும் பண்ண எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம பண்ண போகிறது உங்கள் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம காலை வச்சு ஏறும்போது பேலன்ஸும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அடி முன்னாடி வச்சுக்கோங்க, காலை குதிக்காலை இப்படி தூக்கிக்கோங்க. ஸோ பொறுமையாக இந்த காலை இப்படி தூக்கி தூக்கி இறக்குங்க. இப்படி 10 முறை தூக்கி தூக்கி விடணும். 10வது முறை இப்படி மேலே தூக்கும் போது அப்படியே நிறுத்திக்கணும். இது 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லி 10 முறை எண்ணிட்டீங்கன்னா இந்த காலுக்கு ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்படியே அடுத்த காலுக்கும் அதே மாதிரி இப்படி 10 முறை தூக்கி தூக்கி விடணும். 10வது முறை வரும்போது மேலேயே ஹோல்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி 10 செகண்ட் 2 காலுக்கு ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆகும். இது உங்களுக்கு இன்னொரு வாட்டி பண்ணணும்னா இங்கே திரும்பவுமே காலை டச் பண்ணி தூக்கிட்டு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதை பண்ணிக்கோங்க. அடுத்தது இதே மாதிரி ஒரு காலை சைடில் வச்சுக்கோங்க, குதிக்காலை தூக்கிக்கோங்க. பாருங்க, சைடில் வச்சுட்டு குதிக்காலை இப்படி தூக்கி இருக்கணும். தூக்கிட்டு அதே மாதிரி சைடில் சாயணும். 1 உடம்பு லேசாக சாயணும், காலும் லேசாக தூக்கணும். இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிட்டு 10th டைம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணுங்க சாஞ்ச மாதிரியே. இதுதான் உங்களோட க்ளூட் மீடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மசில் வேலை செய்யறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மாதிரி 10th டைம் இப்படி காலை தூக்கி சைடில் சாஞ்சு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து காலை கீழே வச்சுட்டு இந்த கால் சைடில் வச்சுக்கோங்க, குதிக்காலை மேலே தூக்கிக்கோங்க, சைடில் சாஞ்சு 1 2 இது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் சாஞ்சு சாஞ்சு காலை லேசாக மேலே தூக்கிக்கணும். தூக்கிட்டு 10வது முறை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. எஸ். ஸோ இது ஒரு செட் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேவைப்பட்டா இன்னொரு முறை திருப்பி இந்த காலுக்கு 10 முறை தூக்கி ஹோல்ட் பண்றது, இந்த காலுக்கு 10 முறை தூக்கி ஹோல்ட் பண்றது நீங்க பண்ணிக்கலாம். லாஸ்டா அதே மாதிரி ஒரு காலை பேக்ல வச்சுக்கோங்க. பேக்ல ஒரு ஸ்டெப்பு வச்சுட்டு குதிக்காலை இப்படி தூக்கிக்கோங்க. ஓகே. ஸோ தூக்கிட்டு இந்த காலை பேக்ல தூக்கணும், பாடியை லேசா ஃப்ரண்ட்ல சாய்க்கணும். 1 2 இந்த மாதிரி 10 முறை இப்படி பண்ணிட்டு 10வது முறை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். பக்கத்துல ஏதாவது செவரு சேர் எல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்கணும், நீங்க தடுமாறும் போது கீழே விடாம இருக்கிறதுக்கு, பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. ஓகே. இந்த மாதிரி 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கால் அதே மாதிரி காலை பேக்ல வச்சுக்கிறீங்க, குதிக்காலை தூக்கிக்கிறீங்க, ஃப்ரண்ட்ல சாஞ்சு 1 2 இந்த மாதிரி 10 டைம்ஸ் நல்லா முன்னாடி பாடியை ரொட்டேட் பண்ணி கொண்டு போயிட்டு 10th டைம் 10வது முறை அப்படியே பிடிச்சிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதாங்க. இப்போ இதுவும் ஒரு செட் முடிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு செட் நீங்கள் திருப்ப வேணும்னா திரும்பவும் பேக்கில் காலை வச்சுட்டு 10 முறை மேலே தூக்கி தூக்கி விட்டு பண்ணிக்கலாம்.
2 காலுக்கும் பண்ணிட்டீங்கன்னா 2 செட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கடைசியா ஆங்கிள் மொபிலிட்டி, நம்ம படி இறங்கும் போது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆங்கிள் மொபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க படியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு படியில மட்டும் காலை அப்படி வச்சுட்டு இந்த கால் நல்லா தூரமா வச்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் உங்க முட்டியை முன்னாடி வலி இல்லாம கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டு பேக்ல கொண்டு வந்துருங்க. 1 2 3 4 5 இந்த மாதிரி 10 முறை முன்னாடி கொண்டு போயிட்டு வந்துருங்க. ஒருவேளை இதுல உங்களுக்கு அதிகமா மூட்டு வலிச்சதுன்னா இதை நீங்க பண்ண வேண்டாம். இதுக்கு பதில் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்ப அடுத்து சொல்றேன். இந்த மாதிரி 2 காலுக்குமே 10 முறை முட்டியை முன்னாடி கொண்டு போயிட்டு வந்துட்டீங்கன்னா இது கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். இல்ல இது உங்களுக்கு பண்ண முடியல, இந்த எக்ஸசைஸ் இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, படிக்கட்டு, நம்ம வீட்டுல இருக்க படிக்கட்டுலயே 2 கைப்படி இருக்கும் இல்லைங்களா, அதை பிடிச்சிக்கிட்டு ஏறி நின்னுக்கோங்க. காலை நல்லா தூர பின்னாடி எவ்வளவு எட்ஜ்ல வைக்க முடியுமோ அந்த முனையில வச்சுட்டு விரல் மட்டும்தான் படிக்கட்டுல இருக்கணும், மீதி எல்லாம் கீழே அழுந்தணும். அந்த மாதிரி நம்மளோட குதிகாலை நல்லா கீழே அழுத்தி அப்படியே நில்லுங்க. ஒரு 40 செகண்ட்ஸ் அப்படியே நில்லுங்க. இதுவுமே அந்த காஃப் மசிலோட டெண்டானை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆங்கிள் வந்து டார்சிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மூமெண்ட் தான் உங்களுக்கு இறங்கும் போது பெரிய அளவுக்கு பயன்படும். அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு ஸ்ட்ரெச். ஸோ இதை 40 செகண்ட்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். 40 செகண்ட்ஸ் 2 டைம்ஸ் இந்த படியில நிக்கிறத பண்ணுங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15ல இருந்து 20 நாள், குறைஞ்சபட்சம் என்னோட கணிப்பு 2 வாரம் நீங்க இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் 3rd வீக் 3வது வாரம் இந்த எக்ஸசைஸை நீங்க ஹேண்ட் ரயில் பிடிச்சிக்கிட்டு பொறுமையா படியில இந்த காலில் 10 முறை இப்படி ஏறி ஏறி இறங்குங்க. அப்புறம் இந்த காலை மேல வச்சுட்டு இதுல 10 முறை ஏறி ஏறி இறங்குங்க. ஒருவேளை உங்க கால் ரொம்ப பலவீனமா இருக்கு, 2 வாரத்துக்குள்ள உங்களால இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டுமே படி ஏற முடியலன்னா, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 2 வாரம் எடுத்து கூட கால்களை பலப்படுத்திட்டு அப்புறமா இதை முயற்சி பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்குறதுமே 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான், கால்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஈஸியானதுக்கு அப்புறம் சைட்ல திரும்பிக்கிட்டுமே ஒரு காலை படி மேல வச்சுட்டு முன்னாடி இருக்க ஹேண்ட் ரயில பிடிச்சிட்டு ஏறி ஏறி இறங்கணும். இந்த மாதிரி ஒரு 10 முறை இந்த காலுக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் திரும்பி நின்றுட்டு இந்த காலை சைட்ல வச்சுட்டு இதுக்கு ஒரு 10 முறை பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க படி ஏறும்போது ஈஸியா ஏற முடியும், அடுத்தடுத்த அடி எடுத்து வச்சு. ஸோ அவ்வளவுதாங்க. இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்க கால்கள் ரொம்ப பலவீனமா இருக்கு, அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, எங்களோட onelastmove.com வெப்சைட்ல நீ பெயின் ஃப்ரீடம் பிளான்னு கால்வலி இல்லாம படி ஏறதுக்கு என்ன பண்ணணும்ன்றத ஒரு கைடன்ஸ்க்காக என்ன பண்ணணுன்ற எக்ஸசைஸ் பிளான், அதை எப்படி பண்ணணுன்ற எக்ஸசைஸ் டெமான்ஸ்ட்ரேஷனோட நீ பெயின் ஃப்ரீடம் பிளான் எக்ஸசைஸ் கோர்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி 14 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை எடுத்து பார்த்து அந்த எக்ஸசைசஸ், அந்த வழிமுறைகள்லாம் உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அதுல இருக்க எக்ஸசைசஸை தினமும் பண்ணுங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க எக்ஸசைசஸை வாரத்துல 2ல இருந்து 3 நாள் பண்ணாலே போதும். குறிப்பா கால் வலி வராம இருக்கணும், அதுதான் இந்த எக்ஸசைஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதிகமா பண்ணி வலி வர வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா தகவல்களும் எக்ஸசைஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு பயன்படும் நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையுமே பார்க்க வைங்க, பயன்பெற வைங்க. நன்றி.